எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் இருந்து ஜெபிக்க தெரியுது ஒரு அம்மாவுக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில பாஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் கூட உபவாசம் போட்டதில்லை, ஒரு மணி நேரம் கூட உபவாசம் போட்டதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கவலையே இல்லை. நீங்கள் பாடலை அறிந்து கொள்வீர்கள், பாடல் உங்களை விடுதலையாக்கும் இல்ல. ஸ்டைலான ஆராதனை அறிந்து கொள்வீர்கள், அது உங்களை விடுதலையாக்கும் போடல. சத்தியம் எதுவோ அதுதான் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்துக் கொள்வீர்கள். என் ஏசப்பா என் கூட வருவார் நினைக்கிறீங்க, என் ஏசப்பா என் கூட வந்துருவார், என்ன பாவம் செஞ்சாலும் வந்துருவார் நினைக்கிறீங்க. நோ, கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தெய்வமா, கர்த்தர் பாவத்தை பாராத பரிசுத்தர், வர முடியாது. அதனால தான் வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறார். அந்த ஒளியின் பெயர் தான் பரிசுத்தம். நீயும் நானும் பரிசுத்தமா இருந்தாதான் அந்த ஒளியில சேர முடியும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் என் கூட வந்துருவார் நினைக்காதீங்க, தப்பு. உங்க தகப்பனை போல கூப்பிடு, உன் ஃப்ரெண்ட போல கூப்பிடுன்னு ஆராதிக்கிறான் இன்னைக்கு, முடியாது. ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு ஐஸ் வைப்பாரு. யாருக்கு? ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு அப்படிதான் கூப்பிட முடியும். சுவிசேஷம் எப்படி சொல்றோம்? இயேசு உன்னை, என் கார்ல அப்படியே எழுதியிருக்கு, கவலைப்படாதே அப்படின்னு ஐஸ் வச்சு கூப்பிடுவோம். உள்ள வந்த உடனே சோதனையை சகிக்கிற மனுஷன் மாறிடுச்சுல. எப்படி மாறுது? ஆண்டவருடைய அன்புல உள்ள வரலாம். ஆண்டவருக்கா ஏதாவது செய்யணும்னா தான் வெளியே போக முடியும். எப்படி வெளியே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு பூமியை விட்டு வெளியே போக முடியும். சில பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறது இல்லை. டிவியில வர, யூடியூப்ல வர பிரசங்கங்கள் வேற, யூடியூப்ல வர ஆராதனைகள் வேற, உங்களுக்காய் உங்க சபை மெய்ப்பன் கொடுக்கிற ஆகாரம் வேற. புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். யூடியூபை யார் வேணாலும் கேமரா ஆன் பண்ணி ரெக்கார்டு செஞ்சிடலாம்யா. தேவனுடைய சமூகத்தில் ஐயாவை போல முழங்கால் படிட்டு கதறி கதறி வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருகிற தேவ மனிதர்கள் அரிது. பிள்ளைகள் வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. புதிய புதிய பாடல்கள் வந்தா அந்த பாடலுக்கு பின்னாடி ஓடாதீங்க.